ஒரு ஓய்வு பெற்றோர் அமைப்போடு வந்திருந்தார். நான் கேட்டேன் அவரை பார்த்து, என்ன நீங்க மண்டலத்திலே எத்திய பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள், இப்ப போய் ஓய்வு பெற்ற சங்கம் வேற ஒரு சங்கத்தோட வந்திருக்கிறேன் கேட்கும்போது அவர் என்ன சொன்னா, வயது இருக்குங்க, நான் எத்திய பொதுச் செயலாளர் தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் என்னை எதிர்ப்பையோடு வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறது, ஓய்வூதியம் இல்லை, போராடுவதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. நான் ஏதோ சங்கங்களை குறை சொல்ல வேண்டும், தொழிலாளர்களை குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. தொழிலாளர்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய நடவடிக்கை ஏற்கனவே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்னெல்லாம் சொன்னார்களோ, எதையெல்லாம் செய்வோம் என்று சொன்னார்களோ, அதற்கு ஏற்றிக்கு குட்டியாக, அதற்கு மாறாக இன்றைக்கு இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது. நம்மை பார்த்து தொழிலாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நான் கூட அமைச்சரிடம் சொன்னேன், நேருக்கு நேரம் அமைச்சர்கிட்ட பேசுறேன், உங்களை திட்டுறதோடு சேர்த்து எங்களையும் திட்டுறாங்க. அமைச்சர்கிட்ட சொன்னேன், நீங்க கூட பரவாயில்ல, ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறீங்க, உங்க சங்கத்தை சார்ந்தவர்கள் கூட பரவாயில்ல, ஓடிய நிதியை வாங்கிட்டு ஏதோ கொஞ்சம் சலுகை அறிவிக்கிறாங்க, நாங்க எதுக்கு திட்டு வாங்கணும், திங்க திருவாத்தா என்ன கொடுத்தாங்க ஒரு பழமொழி ஒன்று தெரியுமா அப்படின்னு அமைச்சர்கிட்ட சொன்ன. அமைச்சர் ஆமா எனக்கு தெரியும், அமைச்சர் சொல்றாரு திட்டாங்க எனக்கு தெரியும், நான் எதற்காக திட்டு வாங்க வேண்டும்? இன்றைக்கு அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, நம்மை தொழிலாளி திட்டுவதற்கு காரணம் என்ன, நீயும் சேர்ந்துதானே இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்த, இன்னமும் இந்த அரசாங்கம் வரணும்னு நீ தானே சொல்ற, இதான் தொழிலாளிகள் நம்மளை திட்டுறாங்க. நாம் அரசாங்கத்தை கொண்டு வந்ததற்கும் அதே போல நாம் இந்த அரசாங்கம் மீண்டும் வர வேண்டும் என்று நினைப்பதற்குமான காரணம் வேற. அது நம்முடைய பிரச்சனை சம்பந்தப்பட்டவங்க, நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நாட்டு மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மத கலவரங்கள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே நாம் மனவாத பிஜேபி இன்றைக்கு எடப்பாடி இங்கே பட்டு சம்பளம் பிரித்து வரவேற்கின்றார். அதை கருத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மனவாத பிஜேபி தமிழகத்திலே காணூற்றக்கூடாது என்பதற்காக நாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கத்துடைய நடவடிக்கை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எப்பவுமே ஒரு ராசி உண்டு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எப்பவுமே என்ன ராசினா, திமுக ஆட்சியில் இருந்தால் திமுக ஆட்சியுடைய லட்சியமே என்னவா இருக்கணும்னா, எப்படியாவது அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி தான் வரணும், அதுக்கு என்னென்ன தப்பு பண்ணணுமோ அத்தனை தப்பே பண்ணுவோம். அதனால அதிமுக ஆட்சியில் வந்தா என்ன அவங்க லட்சியமா நடக்கணும்னா, எப்படியாவது அடுத்து திமுக ஆட்சி தான் வரணும், அதுக்கு என்னென்ன தப்பு பண்ணணுமோ அத்தனை தப்பே பண்ணுவோம். அப்படிங்கிறதான் திமுக அதிமுகவுடைய மாறி மாறி இருக்கக்கூடிய நிலைமை. நம்ம தொழிற்சாலை பொறுத்தவரை எல்லாம் எப்படி இருக்குது, எல்பிஎஃப் நம்மளோட சேர்ந்துதான் போராடி இருக்குது, எல்லாம் போராடினாங்க. எத்தனை போராட்டங்களை நடத்தினோம், இதே பணிமனை கொண்டு எல்பிஎஃப் தோழர்களும் நாமும் நினைத்து கடந்த அதிமுக ஆட்சியிலே எவ்வளவு போராட்டங்களை நடத்தி இருப்போம், எவ்வளவு போராட்டங்கள் கணக்கே கிடையாது, அவ்வளவு போராட்டங்களை நடத்தினோம். அப்படியெல்லாம் எதற்காக போராடினோம், நான் எதற்காக எல்லாம் போராடினோமோ, என்னென்ன கோரிக்கையெல்லாம் தவறு இந்த அரசாங்கம் நிறைவேற்றக்கூடாது என்று சொன்னோமோ, அதை அத்தனையும் இன்னும் கூட எடப்பாடி ஆட்சியை விட வேகமாக இந்த ஆட்சி அமல்படுத்த முடியும். 5 டெப்போ இருக்குது, 5 டெப்போவா இன்னைக்கு தனியார் கையில் இந்த அரசாங்கம் ஒப்படைத்து விட்டது. தனியார் கை இன்னும் சில டெப்போக்களை ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்து முடியும். ஒரு பணிமனைகள் தனியார் கையிலே ஒப்படைக்கப்படுகிறது, மறுபுறத்திலே ஒப்பந்த அடிப்படையிலான தொழிலாளர் கையிலே பேருந்து ஒப்படைக்கப்படும். என்ன நிலைமையாகும், நிச்சயமாக 1 நாள் 2003 பிறகு வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதியம் கேட்கின்றோம். நான் 1 நாள் 2003 பிறகு உள்ள தொழிலாளிகளுக்கு சொல்லுவது, இன்றைக்கு எல்லா துறையிலும் வலுவான போராட்டம்
1/4/2003 பிறகு பணிக்கு சேர்ந்த தொழிலாளிகள் ஒரு 4000க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். 4000க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்தவர்களுடைய குடும்பம் இன்றைக்கு நடுத்தருவிலே இருக்கிறது. அரசாங்கம் வாரிசு நிறைய கொடுப்பது. எனவே இந்த 1/4/2003 ஓய்வூதிய திட்டம் என்பது இன்றைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டிய, உடனடியாக எல்லா தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து போராட வேண்டிய மிக முக்கியமான கோரிக்கை. ஓய்வூதியம் என்பது ஏதோ யாரோ போடக்கூடிய பிச்சை அல்ல. நமக்கு என்ன வருத்தம்னா, தமிழ்நாட்டில் 20 வருஷமா எந்த ஓய்வூதியம் கிடையாது. 2003 ஜெயலலிதா அரசாங்கம் புதிய ஓய்வூதிய திட்டம் என்று மத்தியில் இருந்த வாஜ்பாய் அரசாங்கம் நியூ பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்த பொழுது அந்த அரசாங்கம் 1/1/2004 தான் கொண்டு வந்துச்சு. ஆனா ஜெயலலிதா அந்தம்மா முதலமைச்சராக இருக்கும் பொழுது, வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுதுதான் புதிய ஓய்வூதிய திட்டம் வந்தது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை 1/1/2004 இருந்து அமுல்படுத்துவோம் என்று வாஜ்பாய் அரசாங்கம் உத்தரவு போட்டது. ஆனால் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா, நீ என்ன 1/1/2004 இருந்து ஸ்கீமை கொண்டு வர்றது, எல்லா ஊர்லயும் 1/1/2004 தமிழ்நாட்டில் 1/4/2003 1/4/2003. அதாவது மற்ற மாநிலங்களில் புதிய ஓய்வூதிய திட்டம் அமுலுக்கு வருவதற்கு 9 மாதங்களுக்கு முன்பாகவே பணியில் சேர்ந்த தொழிலாளிக்கு ஓய்வூதியம் இல்லை என்ற உத்தரவை அதிமுக ஆட்சி போட்டது. அதிமுக ஆட்சி போட்ட பிறகு அதற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெறும் பொழுது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை ஆதரித்தது. இவர்களுக்கு திமுகவையும் அதிமுகவையும் பொறுத்தவரை அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார். திமுக இங்க என்ன செஞ்சிச்சு? திமுக புதிய பென்ஷன் திட்டம் கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் பாராளுமன்றத்தில் புதிய பென்ஷன் திட்டத்திற்கான சட்டம் வந்த போது திமுக ஆதரித்து வாங்கினது. தொழிலாளிகளுக்கு தெரியாது, தொழிலாளிகளுக்கு தெரியாது. இங்கே தொழிலாளிகளிடம் ஒரு வேஷம், நாங்கள் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிடுகிறோம் என்று சொல்லி தொழிலாளிகளிடம் ஒரு வேஷம். ஆனால் பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் வரும்பொழுது திமுக வாக்களித்து, சரி வாக்களித்து தொலைஞ்ச போ, திருப்பி தேர்தல் வாக்குறுதி கொடுத்த. என்ன வாக்குறுதி கொடுத்த? அது இவர் கொடுக்கிறார். இவங்க அப்பாவே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். கலைஞருக்கு நமக்கு மரியாதை உண்டு, பல நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனால் 2011 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தால், நான் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவேன் என்று. 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுக ஆட்சி தான் இருந்தது. அவர்கள் கொண்டு வரவில்லை. 2011 இந்த அம்மா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது, நான் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வேன் என்று. 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி ரத்து பண்ணல. 2021 தேர்தலில் நம்ம முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று. இப்ப இவர் ஆட்சி முடிய போகும். ஆக கடந்த 20 ஆண்டுகளாக ஆட்சியிலே இருந்த திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தமிழகத்தினுடைய தொழிலாளி வர்க்கத்துக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே எந்த பென்ஷனும் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். புதிய பென்ஷன் திட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. புதிய பென்ஷன் திட்டத்திலே பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த பென்ஷனால் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு. இப்போ நிறைய பேர் சொல்வார்கள், 1/4/2003 பிறகு பணிக்கு சேர்ந்தவர்கள் தான். உங்களுடைய பணி நியமன பணி உத்தரவில் என்ன இருக்கும்? சிபிஎஸ் இருக்கும். சிபிஎஸ் என்ன? கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். பென்ஷன் ஸ்கீம்னா என்ன அர்த்தம்? ரிட்டையர் ஆகும்போது பென்ஷன் ஒண்ணு கொடுக்கணும், ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். நம்ம கேட்கிற மாதிரி இல்லாட்டி பென்ஷன் ஒண்ணு கொடுக்கணும்.
1 நாள் 2003க்கு பிறகு பணிக்கு சேர்ந்து ரிட்டையர் ஆன தொழிலாளிக்கு பென்ஷன் இருக்கா? பென்ஷன் இருக்கா? கிடையாது. அந்த ஸ்கீமுக்கு பேர் என்னது? அந்த ஸ்கீமுக்கு பேர் பென்ஷன் ஸ்கீம். பென்ஷனே இல்லாத ஒரு ஸ்கீமுக்கு உத்தரவுல கூட போட்டுறான். என்ன உத்தரவுல? அப்பாயின்மெண்ட் உத்தரவுல உங்களுக்கு சிபிஎஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா எந்த பென்ஷனும் கிடையாது. பென்ஷனே இல்லாத ஒரு திட்டத்திற்கு பெயர் தான் புதிய பென்ஷன் திட்டம். இந்தியாவிலேயே எந்த பென்ஷனும் இல்லாத ஒரே மாநிலம் தமிழகம் தான். இந்தியாவில் இதற்கு எதிரான போராட்டம் நடைபெறும். இதற்கு எதிரான வலுவான போராட்டம் எல்லாம் நடைபெற்ற நிலையிலே மோடி அரசாங்கம் இன்னொரு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தது. என்ன பென்ஷன்? யூபிஎஸ் சொல்லி யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். இப்ப இந்தியாவில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமும் அமலுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இங்கே எந்த பென்ஷன் திட்டமும் இல்லை. மீண்டும் மீண்டும் அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. எனவே தொழிலாளர்களை பொறுத்தவரையில் நீங்கள் பணியில் இருக்கும் பொழுது போராடலாம் வச்சுக்கோங்க. பணியில் இருக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கைக்காக, பணியில் இருக்கும் பொழுது உங்களுடைய நியாயத்துக்காக, பணியில் இருக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைக்காக நீங்கள் போராடாவிட்டால் ஓய்வு பெறும் பொழுது, ஓய்வு பெற்ற பிறகு உங்களுடைய எதிர்காலம் இருண்ட காலம் தான். எனவே தொழிலாளர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 நாள் 2003க்கு பிறகு உள்ளவருடைய ஓய்வூதியம் என்பது நம்முடைய அடிப்படையான கோரிக்கை. அதேபோல ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய பிரச்சனை 25 மாதங்களாக நம்ம ஓய்வூதியம் ஓய்வு பெற்றவுடன் பணப்பலன் கிடைக்கவில்லை. கடந்த மார்ச் மாதம் நாம் கோட்டை நோக்கி பேரணி போனோம். கோட்டை நோக்கி 6 உள்ள பேரணி போகும் பொழுது போக்குவரத்து செயலாளரை சந்தித்து அப்போது 20 மாதம் நிலுவைத் தொகை இருந்தது. நான் போக்குவரத்து செயலாளர் 18 மாதமாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னோம். அப்போ போக்குவரத்து செயலாளர் சொன்னால் இன்றைக்கே கடிதம் எழுதுகிறேன், இன்றைக்கு அரசாங்கத்திடம் பணம் கேட்கிறேன் என்று ஒரு ஜீவோ போராட்டம் நடத்தும் பொழுது போராட்ட பந்தலிலே காவல்துறை வந்து அந்த அரசாணையை கொடுத்து உங்களது கோரிக்கை நிறைவேற்றி விட்டது அப்படின்னு ஜீவோ கொடுத்தாங்க. ஆனா இது எப்போட கதை? மார்ச் மாதம் நாம் கோட்டை நோக்கி பேரணி போகும்போது அன்றைக்கு செயலாளர் கொடுத்த வாக்கு. எத்தனை மாதம் ஆகிவிட்டது? கிட்டத்தட்ட 5 மாதம் ஆகிவிட்டது. 5 மாத காலம் கழித்துத்தான் இந்த அரசாணையை வந்திருக்கின்றது. 5 மாதங்கள் இந்த அரசாணை வருவதற்கு ஏகப்பட்ட போராட்டம். இப்ப அரசாணை போட்டாங்க, அரசாணை வெளியிட்டு விட்டது. எப்ப பணம் கிடைக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? அதிகாரிகளால் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. அவசரத்துக்கு ஒரு அரசாணையை இந்த அரசாங்கம் போட்டு விட்டது. இந்த 15 மாதம் இருக்கின்றது. இந்த 15 மாதத்துக்கு எப்பொழுது அரசாணை வரும்? காலையிலே கூட ஒரு அதிகாரியிடம் பேசினேன். இல்லங்க, எப்படினாலும் ஆட்சி போறதுக்கு முன்னாடி போயிடுவாங்க. ஆட்சி போறதுக்கு முன்னாடி சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தமும் தெரியல. ஆட்சி முடிவதற்கு முன்னாடி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே எடப்பாடி ஆட்சியும் முடியும் போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போச்சு. திருப்பி அந்த ஆட்சி வரவே நம்ம திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வரணும் தான் நம்ம விருப்பம். ஆனா நான் வரவே கூடாது, என்னென்னலாம் செய்யணுமோ அதை சத்தியப்படி முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்காரு. நான் திருப்பி ஆட்சிக்கு வரக்கூடாது. அதுக்கு என்னென்ன செய்யணும்? துப்புரவு தொழிலாளியை நலன்தான் செய்ய மாட்டேன், துப்புரவு தொழிலாளியை வேலையை விட்டு தீர்க்குவேன், போக்குவரத்து தொழிலாளிக்கு 2 நாளா பணம் கொடுக்க மாட்டேன், கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் யாருக்குமே நிறைவேற்ற மாட்டேன். அப்படியெல்லாம் நிறைவேற்ற மாட்டா தான் திருப்பி ஆட்சிக்கு வர முடியாது. அப்படி சத்தியப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இலவசத்தை கொடுத்தால் ஓட்டு வந்து விடும் என்று கற்பனை இருக்கிறார்கள். நான் இலவசம் தான் கொடுத்தாங்க. கலைஞர் கொடுத்தாங்க இலவசமா? இலவச மின்சாரம் கொண்டு வந்தது கலைஞர், இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்தது கலைஞர், ரேஷன் கடை கொடுத்தது கலைஞர்.
தங்கம் கொடுத்துச்சு, எல்லாம் இலவசம் கொடுத்து தான் பார்க்காங்க. ஆனா மக்களை பொறுத்தவரை வாங்கிக்குவான். எலெக்ஷன் நடக்குதுங்க, எலெக்ஷன் நடந்தா எல்லாரும் காசு கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு எலெக்ஷன் நடந்தா 25,000 ரூபாய் வருது, 30,000 வருது, கணக்கு போடுறாங்க. எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு ஓட்டு யாருக்கு போடுறான்? அவன் யாருக்கு நினைக்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுறான். அதான் வரவங்க இலவசை கொடுத்தோம், மகளிர் உரிய பயணம் வந்துருச்சு, இல்லை மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துருந்தோம், ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சா தப்பு. தொழிலாளர்களுடைய வயிற்றுச்சலை ஏற்படுத்திக் கொண்டு தொழிலாளர்களை இந்த அளவிற்கு தெரு தெருவாக அலைய விட்டுவிட்டு அவர் கற்பனை செய்தார். அது பரவாயில்ல, அவருடைய கற்பனை திறன் உயர்வு. அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அதான் இன்றைக்கு அரசாங்கத்துடைய நடவடிக்கை, அரசாங்கம் அடக்குமுறை போலீஸை விட்டு ஏற்கனவே நாம் சந்திக்காத அடக்குமுறை கிடையாது. எல்லா காலத்திலும் எல்லா ஆகத்தையும் அடக்குமுறை தான் கொடுத்திருக்கிறது. போராட பொழுது அடக்குமுறையை கொடுப்பது என்பது ஆட்சியாளருடைய வாடிக்கை. ஆனால் அந்த அடக்குமுறைக்கெல்லாம் எப்போது பதில் வரும்? உங்களை அழிச்சுட்டாங்க சொல்லுங்க. அழிச்ச உடனே ஐயோ அழிச்சுட்டான் அப்படின்னு 50 நேரம் கொஞ்சம் அடங்கி போகும். ஆனா உங்களுக்கு எப்பவாவது சந்தர்ப்பம் கிடைச்சி வச்சுருங்க, சந்தர்ப்பம் கிடைச்சா திருப்பி அழிப்பான். திருப்பி அழிப்பாங்களா மாட்டாமா? இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? இவருக்கெல்லாம் யார் ஆலோசனை சொல்றாங்க தெரியல. இந்த முதலமைச்சருக்கு யார் ஆலோசனை சொல்கிறது? அவர்கிட்ட சொன்னான், கோர்ட்ல டிஏவை அறிவிக்கிறீங்க, அதுக்கு முதலாளி பேச்சுவார்த்தை நடந்து சட்டசபையில மானிய கோரிக்கையை அறிவிச்சுட்டு போங்க. கோர்ட்ல போய் சொல்லுங்க, நீ கொடுக்க போறது கவர்மெண்ட், கோர்ட்ல கொடுக்கறத இந்த குறைந்தபட்ச பாலிடிக்ஸ் கூட அவங்களுக்கு தெரியும். அமைதியா இப்ப இந்த அரசாங்கத்துடைய நடவடிக்கை என்பது நிச்சயமாக இந்த அரசாங்கத்தினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. இப்ப 25 மாதத்துல ஒரு 10 மாதத்துக்கு வந்திருக்கின்றது. நம்ம என்ன சொல்றோம்? மீறி 15 மாதத்துக்கு நீ நாளையே கொடுக்கலாம் சொல்றோம். நாளையே தீபாவளிக்கு மேலே கொடு, இப்படிதான் நம்ம கேட்கிறோம். எனவே அரசாங்கம் இதை முடிவுக்கு வர வேண்டும். ஒப்பந்தம் போட்டாங்க, ஒப்பந்தம் போட்டு எத்தனை மாசம் ஆச்சு? 4 மாசம். ஒப்பந்தம் போட்டு 4 மாசம் ஆச்சு. ஒப்பந்தத்துல கொடுக்க வேண்டிய அநியாயத்தை 8 மாசம் கொடுக்க வேண்டிய அநியாயத்தை 8 மாசம். அது 500 கோடி ரூபாய் அநியாயத்தை ஆட்டையை போட்டாங்க. 500 கோடி ரூபாய் அநியாயத்தை பிக் பாக்கெட் அடிக்கப்பட்டது. அவங்க பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு தொழிற்சங்கங்கள் கூட கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. பிக் பாக்கெட் அடிச்சுக்கோ, 500 கோடி ரூபாய் பழைய அடிச்சுக்கோ, 500 கோடி ரூபாய் நீ வச்சுக்கோ, இதுக்கு 75 வருஷம் கையெழுத்து போடலாம். எனக்கு ஓடி 4 பேர் ஓடி வாங்குறதுக்கு எல்லா தொழிலாளியும் 500 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வெள்ளம் கிடைக்கும். தமிழ்நாடு சில ஓடி வாங்குவதற்கும் சில சலுகைகளை அனுபவிப்பதற்கும் இந்த தொழிலாளி கருத்த வருவது 500 கோடி ரூபாய். 500 கோடி ரூபாய் சரி போய் சொல்ல 500 கோடி ரூபாய் ஒப்பந்தம் போடலாம். 8 மாசத்துக்கான அரியர்ஸ், அந்த 8 மாசம் அரியர்ஸையும் 4 குவார்டர்ல கொடுப்பாங்க. 8 மாசம் அரியர்ஸ் 12 மாசத்துல கொடுக்கணும் ஒரு ஒப்பந்தம். 8 மாசம் அரியர்ஸ் 12 மாதத்தில் கொடுப்போம். 3 மாசத்துக்கு ஒரு முறை கொடுப்போம். 3 மாசம் முடிஞ்சு போச்சுல அரியர்ஸ் கையெழுத்து போட சங்கங்களை எங்கே பஞ்சாயத்து கையெழுத்து போடுறவங்க பார்த்து கேள்வி கேட்கணும். ஒப்பந்தம் போட்டிய அரியர்ஸ் வேணும். நான் போய் அரியர்ஸ் கேட்டேன். அரியர்ஸ் கேட்கும் போது அதிகாரி என்ன சொல்றாரு? ஏங்க நீங்க அரியர்ஸ் கேட்கிறீங்க? நீங்க தான் ஒப்பந்தமே போடாதீங்க. ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடாதவங்களுக்கு எதுக்கு அரியர்ஸ் கேட்கிறீங்க? ஆமா உண்மைதான், நாங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறோம். நான் அவங்க சொன்னேன், உண்மைதான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறேன். எனக்கு
பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் வாழணுமா வேண்டாமா, வாழ்தான் ஆகணும். அந்த மாதிரி எனக்கு பிடிக்காத ஒருத்தர் தான் என் தலையில பிடிச்சிட்டேன். சரி, அதோட வாழ்க்கைலாம் ஆக வேண்டியிருக்குது. அதுக்காக நான் டைவர்ஸா பண்ண முடியும். அதனால கொடுக்க வேண்டிய அரியர்ஸ் ஒரு 300 கோடி 12 மாசத்துக்கு ஏற்கனவே டிஏ கொடுக்குறாங்க. நீ கொடுக்க வேண்டிய டியூஸ் எல்லாம் கணக்கெடுத்தா ஏகப்பட்ட டியூ. பல தொழிலாளிக்கு மறந்தே போச்சு. ஒப்பந்தத்துல ஒரு சரக்கு 8 மாசத்துக்கு ஒரு செருப்பு கொடுக்கணும். 8 மாசத்துக்கு ஒரு செருப்பு. இப்ப எத்தனை செருப்பு அரியர் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை செருப்பு அரியர் நமக்கு மறந்து போச்சு. எத்தனை செருப்பு? 8 வருஷமாவே இல்லையா? அப்போ 16 செருப்பு அரியர். செருப்புல இருந்து அரியர். செருப்பு, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, விளக்குமாறு எல்லாம் அரியர். செருப்பே கொடுக்கலையா? செருப்பே கொடுக்காத அரசாங்கம் என்ன செய்யுது? யூனிஃபார்ம். அதனால நம்ம என்ன சொல்றோம்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்ப எலக்ட்ரிக் பஸ் சொல்றாங்க. எலக்ட்ரிக் பஸ் விட்டு ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட 90 ரூபாய் யாருக்கு கொடுக்குறாங்க? தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு கேட்டோம்? ஒரு கிலோமீட்டருக்கு 60 ரூபாய். 60 ரூபாயே எனக்கு கொடுக்க மாட்டேன், 90 ரூபாயை கார்பரேட் காரங்க கொடுக்கணும்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க. 60 ரூபாய் ஒரு கிலோமீட்டர். நம்ம வரவுக்கு செலவுக்கு வித்தியாசம் கேட்கிறோம்ல. நீ 60 ரூபாயை கார்பரேட்டருக்கு கொடு அப்படின்னு கேட்டா ஐயோ முடியாதுன்னு சொல்லிட்டு அசோக் லேலண்ட் போய் 90 ரூபாய் கொடுக்குறாங்க. இவர் பேங்க் நாடிக்கிறேன். கிட்டத்தட்ட நீங்க ஒரு கிலோமீட்டருக்கு அந்த வண்டி எவ்வளவு கலெக்ஷன் ஆகுது? எலக்ட்ரிக் யாராவது விசாரிப்பீங்களா? எல்லாம் விசாரிக்கிறதோட எலக்ட்ரிக் பஸ் ஒரு கிலோமீட்டருக்கு 30 ரூபாய் கூட கலெக்ஷன் ஆகும். ஒரு கிலோமீட்டருக்கு 60 ரூபாய் அசோக் லேலண்ட் காரனுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதுங்க கண்டக்டர் சம்பளம். அதாவது கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் இந்த போக்குவரத்து கழகங்களை, போக்குவரத்து தொழிலாளர்களை, போக்குவரத்தை ஓய்வு பெற்ற ஊழியர்களை மிக மோசமாக வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து கழகங்களை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இதுக்கு எதிராகத்தான் நாம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நமக்கு சங்கங்கள் எல்லாம் கோபம் கிடையாது. நாம் பல கூட்டி ஏற்கனவே நடத்தி எல்லா சங்கங்களோடு ஒற்றுமையாக இருந்தோம், தோளோடு தோன்றினோம். சங்கங்களை பொறுத்தவரை என்ன? சங்கங்களை பொறுத்தளவில் நம்ம தொழிற்சங்க பலர் நம்ம தொழிற்சங்க நடக்கும், பலர் சங்க தொழில் நடக்கும். பலர் தொழில் கேட்டா சங்க தொழில். தொழிற்சங்க தலைவராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தொழிலாளி. தொழிற்சங்க தலைவராக இருப்பது இங்க மட்டும் இல்ல. சமீபத்தில் நம்முடைய WTO என்று சொல்லக்கூடிய வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். உலகம் முழுவதும் எல்லா நிறுவனங்களிலும் போக்குவரத்து தொழிலாளிகள் கூட அந்த ஒப்பந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருந்ததா போட்டிருக்காங்க. அதாவது தொழிலாளிகளின் ஒரு பகுதியை இந்த கட்சி அந்த கட்சி என்று பிரித்து அவர்களை தொழிலாளிகளுக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலை உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் தங்களுடைய பணிக்காலத்தில் யூனிஃபார்மே போடுறதுல யார் எழுதியிருக்கா? வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய தலைவர்
உலகம் பூரா இருக்கக்கூடிய வியாதி தான் எம்டிசிலே இருக்கு. இது முதலாளிகளுடைய சதி. முதலாளிகள் தங்களுடைய நலனை நிறைவேற்றுவதற்காக தங்களுக்கு சாதகமாக நீங்க கோடாலி காம்பு சொல்லுவாங்க தெரியுமா? கோடாலி காம்புனா என்ன தெரியுமா? கருங்காலின்னு சொல்லுவாங்கல்ல. போராட்டத்தை காட்டி கொடுப்பவர்களுக்கு என்ன பேர் சொல்றோம்? கருங்காலின்னு சொல்றோம். எது கருங்காலின்னு சொல்றது தெரியுமா? அதாவது கோடாலி இருக்குதான், கோடாலியை வச்சுதான் மரத்தை வெட்டுவாங்க. கோடாலியை வச்சுதான் மரத்தை வெட்டுவாங்க. அந்த கோடாலிக்கு காம்பு இருக்குது இல்லையா, அது ஸ்ட்ராங்கா இருக்கும். கருங்காலி மரம் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து குச்சியை எடுத்து போட்டாதான் எவ்வளவு வேகமா அடிச்சாலும் கோடாலி உடையாது. அதனால உன்னை வெட்டுவதற்காக குச்சி எங்கிருந்து எடுக்கப்படுது? கோயில்தான் எடுக்கப்படுது. அதுக்காக தான் கருங்காலின்னு சொல்றோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் என்பது இருக்கின்றது. தொழிலாளிகளிலே ஒரு பகுதியை தொழிலாளிகளுடைய கோரிக்கைக்கு எதிராக நிற்பாட்டி இன்றைக்கு தொழிலாளர்களுடைய நலனை குழி தோண்டி பரவக்கூடிய வேலையை இன்றைக்கு இந்த அரசாங்கம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் முதலாளிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே. எனவே நாம் தொழிலாளிகள் எச்சரிக்கையோடு இருக்கணும். தொழிலாளிகள் எச்சரிக்கையோடு இருந்தால்தான் எதிர்காலம் இருக்கும். எச்சரிக்கையோடு இல்லாவிட்டால் திருப்பி வயசான பிறகு பணி ஓய்வு பெற்ற பிறகு நாட்டுக்கு முதலாளி ஒரு அதிகாரி எனக்கு போன் பண்ணார். லேபர் டிபார்ட்மெண்ட் அதிகாரி எனக்கு போன் பண்ணார். என்ன சார் அப்படின்னா, இந்த பாண்டிய பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தொழிலாளி பார்த்துதான் வந்து இறந்து போயிட்டாங்க. அவர் பார்த்துட்டு அந்த தொழிலாளி இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி இறந்து போற தொழிலாளிகளுக்கெல்லாம் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் உண்டு. உங்க இதுல ஒர்க்மேன் காம்பன்சேஷன் யாருமே போடுறதில்லை. பாவம் நீங்களால் போடுங்க, அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சார் நாங்க எங்க சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் போடுறோம். அவர் என்ன சங்கம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். பாவங்க எந்த சங்கமா இருந்தா பரவாயில்ல, ஏதாவது போட்டு வாங்கி கொடுங்கன்னு சொன்னார். நம்ம அதான் செய்யறோம். நாம் தொழிலாளிகளை சங்கமாக பிரித்து பார்ப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு தொழிலாளிகள் மத்தியில் இது மாதிரி அந்த தொழிலாளி இறந்து போயிட்டார். அவர் எப்ப வேலை செஞ்சாலும் தெரியல. ஒரு நாள் பிறகு வேலை செஞ்சாலும் அனாதையாக திராவிட பத்தாண்டி பிணமாக கிடைக்கிறார். அனாதையா கிடைக்கிறார். ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டோம். கார்பரேஷன்ல எல்லா இடங்களிலும் ஆம்புலன்ஸ் இருக்க வேண்டும். இருக்காங்க ஆம்புலன்ஸ் கிடையாது. ஆக இன்றைக்கு அரசாங்கம் திட்டமிட்டு போக்குவரத்து கழகங்களை சீர்குலைப்பது மட்டுமல்ல, நம்முடைய தொழிலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய, நம்முடைய தொழிலாளர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய நியாயமான கோரிக்கைகளை கூட நிறைவேற்ற மறுக்கிறது. அவன் மீண்டும் மீண்டும் வேதனையோடு தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் கட்டாயம் நம்மளும் இருக்கும். பிஜேபி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, திமுக இதெல்லாம் ஆதரிக்காத, நான் எல்லாம் செய்வேன் அப்படின்னு நம்மளே தள்ளி விடுற வேலையை இன்றைக்கு அந்த அரசாங்கம் சொல்லிவிட்டு இருக்குது. இதே நிலைமையில் போனால் அதனுடைய பலனை இந்த அரசாங்கம் நமக்கு கிடையாது. நம்ம சௌந்தரராஜ முதலமைச்சராக இருக்காங்க, சண்முக முதலமைச்சராக இருக்காங்க. நாளைக்கு ஆட்சியும் அதிகாரமும் போனால் யார் வெளியே போவா? நீங்க போவியோ, பேரமோ, நம்ம யாரும் போக போறோமா? இல்ல உங்க யாருக்காவது ஓடி போக போறா? ஓடிய தக்க வைக்கிறதுனால தொழிலாளி செய்ய வேண்டிய செய்யுங்க. அதுக்காக போராட்டம் நடத்தணும். இப்ப அதிலேயே திமுக அரசாங்கம் ஒரு சிறப்பான காரியத்தை தெரியுமா உங்களுக்கு? தொழிற்சங்கங்களை அழிப்பது என்பது அரசாங்கம். எனவே நம்மை பொறுத்தளவில் தொழிலாளிகள் பாதிக்கப்படும் போது இறுதி வரை உறுதியாக வரப்போகின்றது என்பதை சொல்ல வேண்டும். அதே போல டிஏ அல்கேஷ் நம்முடைய
அரசாங்கம் எப்போது தரப்போகின்றது? அதே போல 1/4/2003 பிறகு உள்ளவருடைய ஓய்வூதியம் சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய நிலை சம்பந்தமாக தொழிற்சங்கங்களோட பேச வேண்டும். இதுதான் நம்முடைய கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காகத்தான் இது ஏதோ சிஐடி தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட கோரிக்கை அல்ல. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 1,10,000 போக்குவரத்து தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட கோரிக்கை. எனவே இந்த கோரிக்கையை அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும். எல்லா தொழிலாளர்களும் சங்க வேறுபாடுகளை கடந்து இந்த கோரிக்கைக்கு பேராதரவு தர வேண்டும் என கேட்டு காத்திருப்பு போராட்டத்திலே பங்கேற்கக்கூடிய தோழர்களை சம்மேளனத்தின் சார்பாக வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி கொடுத்துக் கொள்கின்றேன். சம்மேளன செயலாளர் அவர்களுக்கு நன்றியை வெளிப்படுத்திக் கொள்கிறேன்.